நம்ம கூட ரொம்ப நாளா பழகின நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்தக்காரர்கள்னு அவங்கள விட்டு பிரிஞ்சு போகாம ஒட்டுக்கா பக்கத்து வீட்லயே கூடயே இருக்கிற மாதிரி இங்க சேலுக்காக கட்டி 2 வீடு விற்பனைக்காக உங்களுக்காக இருக்கு. இந்த வீட்டை 2.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. 2 வீட்டுக்கும் அட்டகாசமான ஒரே மாதிரியான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து வசதியான போர்டிகோ, இந்த வீட்டுக்கு 2 பெரிய லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ்னு வீட்டுக்குள்ளேயே இன்னும் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் டைப்ல ரெடி பண்ணி எல்லா ரூம்ஸ்க்கும் ஒயிட் வித் லாவெண்டர் கலர்ல இன்டீரியர் ஒர்க் செஞ்சு செமி ஃபர்னிஷ்ட் வீடா இந்த வீட்டவே வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு, என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸும் வீடியோல ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்ல வீட்டோட மெயின் டோரை வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், 20 அடி அகலத்திலையும் 60 அடி நிலம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷன்ல வீட்டை 1800 ஸ்கொயர் ஃபீட்ல டியூப்ளெக்ஸ் டைப்ல கட்டியிருக்காங்க. இங்க ஒரே மாதிரி அட்டகாசமான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து சேலுக்காக லட்டு மாதிரி 2 வீடு விற்பனைக்காக இருக்கு. எலிவேஷனுக்கு மெரூன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனோட பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு பாக்ஸ் டைப்லையும் யூ ஷேப்லையும் பார்டர் ஒர்க் கொடுத்து கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கான மெயின் கேட்டையும் ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி காம்பவுண்ட் வாலோட பில்லர்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் வீட்டோட போர்ட்டிகோ. இதோட அளவு 18x10. போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸும் லெஃப்ட் சைட் கார்னரில் ஹேண்டல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்லையும் சன்சைட்லையும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. அது போக போர்ட்டிகோட ஒன் சைட் வால்லையும் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து மேட் ஃபினிஷிங் டைப்ல 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட கடைசியில் இந்த வீட்டோட சைட் செட்பேக் ஏரியாவில் வீட்டுக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வாஸ்துப்படி அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற யூட்டிலிட்டி ஏரியாவில் அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இது இந்தியன் கிளாஸ் டைப். இதோட அளவு 5x5. சைட் செட்பேக் ஏரியாவிலிருந்து வீட்டோட போர்ட்டிகோக்கு வந்ததும் இங்கே வடக்கு பார்த்த மாதிரி வீட்டோட நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டி வச்சிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் இங்கே ஃபோயர் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 6x6. ஃபோயரோட ஒன் சைட் வாலில் ஃபோட்டோஸ் எல்லாம் மாட்டிக்கிற மாதிரி உடன் ஃப்ரேம்ஸ் கொடுத்து இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஸ்டோரேஜ் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டோட லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமாக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பெட்ரூமோட டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் புட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வாஸ்துப்படி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 8x16. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரூஃப் கபோர்ட், லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வால்ட்ரூஃப் கபோர்டுக்கு பக்கத்துலேயே விண்டோ சீட்டர் மாதிரி கொடுத்து இங்கே ஹிடன் விண்டோஸும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஈஸ்டர்ன் சைட் வால்லையும் ரெண்டல் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் அமைச்சு கொடுத்து அங்கே லேப் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் பிவிசி டோராக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x6. ஃப்ளோரிங்க்கு டார்க் கலரில் ஆண்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு டார்க் வித் ஒயிட் கலரில் கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. வீட்டோட ஃபோயரை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்கறது லிவிங் ஹால். இதோட அளவு 16x16. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சவுத்தன் சைட் வாலில் ஸ்டேர்கேஸ்க்கு கீழே ஒயிட் வித் லாவெண்டர் கலரில் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. கீழே செட்டாப் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும் சைடில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலே ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் 4 கார்னருக்கும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் அங்கே சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வால்ஸு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஹாலோட வென்டிலேஷனுக்காக ஒன் சைட் வாலில் ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவும் மாட்டியிருக்காங்க.
அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 10x16. வாஸ்துப்படி இந்த வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட பேக் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய உட்டன் ஷெல்ஃப் கொடுத்து கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங்லேயும் எல் ஷேப்பில் ஆர்சிசி லேஃப்ட் அமைச்சு கொடுத்து அங்கேயும் லேஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோ கொடுத்து கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஒயிட் வித் லாவெண்டர் கலரில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நார்த்தன் சைடில் அமைஞ்சிருக்க டைனிங் ஸ்பேஸ். இதோட அளவு மட்டும் 10x8. ரைட் சைட் கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட்டும் சைடு ஹேண்டில்ஸை SSTயில் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே 10x16 அளவில் மேசிவான லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி வால்ஸுக்கு எல்லோ வித் லைட் சாண்டில் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சீலிங் ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஹாலோட கார்னரில் சின்னதாக டிவி நிட் செஞ்சுருக்காங்க. கீழே செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினெட்டு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வால்லையும் லாவெண்டர் கலரில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரோப் கபோர்ட் லேப் கபோர்ட் ஒர்க்குன்னு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஈஸ்டர்ன் சைட் வால்லையும் லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5x6. ஃப்ளோரிங்க்கு ஆர்டிஸ்டிக் டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணி பாத்ரூம்க்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ரைவேட் கபர்ட் பால்கனி ஏரியா. இதோட அளவு 6x18. இந்த பால்கனி ஏரியாவோட பேரப்பட்டு வாலுக்கு எல்லாமே MSTயில் ஹேண்டல்ஸை மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து பின்னாடி ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்டு டிசைனில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கிருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார் கேஸை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அவங்க துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ்னு மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் சாந்திமேடு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 57 lakhsக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.